சரிகமபா மித்ரா அவர்களுக்கு ஸ்வேதா மோகன் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் வெளியாகி சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 5ல கலந்துக்கிட்டு ரசிகர்கள் மத்தியில் மிக பெரும் வரவேற்பு பெற்றிருந்தவங்க தான் மித்ரா. குறிப்பாக அவங்க அப்பாவுக்கு 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னும், அதற்காக தான் இந்த ஷோவில் கலந்துக்கிட்டு அவருக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அவங்க அப்பாவிற்காக ஏகப்பட்ட வாலண்டியர்ஸ் அமௌண்ட் கொடுத்துருந்தாங்க. ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணியிருந்தாங்க. நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சமீபத்தில் மித்ராவோட அப்பா காலமாகியிருந்தார். மித்ரா அவர்களுடைய அப்பா இறப்புக்கு தொடர்ந்து ஏகப்பட்ட ரசிகர்கள் தங்களோட கண்டோலன்ஸை பதிவு பண்ணியிருந்தாங்க. சரிகமபா நிகழ்ச்சியில் இருந்துமே அவங்களோட நண்பர்கள், அது மட்டும் இல்லாமல் சரிகமபா டீமில் இருந்தவங்க நிறைய பேர் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவங்களுக்கு கண்டோலன்ஸை பதிவு பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் சரிகமபா நிகழ்ச்சியின் நடுவராக இருக்கக்கூடிய ஸ்வேதா மோகன் அவர்கள் இந்த ஒரு நியூஸ் கேள்விப்பட்ட உடனேயே மித்ராவை காண்டாக்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் மித்ராவை காண்டாக்ட் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மிகப்பெரும் அளவில் ஆறுதல் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நேரத்தில் நீ தான் உன் குடும்பத்துக்கு தைரியமாக இருக்கணும், நீ தான் மற்றவங்களுக்கு தைரியம் சொல்லணும், நீ உடஞ்சிட்டா கண்டிப்பாக அவங்க எல்லாருமே உடஞ்சிருவாங்க. அண்ட் தயவு செஞ்சு அம்மாவை நல்லா பார்த்துக்கோ, உன் தம்பியை நல்லா பார்த்துக்கோ, அப்பா போயிட்டாரு அப்படிங்கிற கவலைப்படாத, கண்டிப்பாக அவர் என்றைக்கும் உன் கூடவே தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. நம்பிக்கை தரும் விதமாக பேசியிருக்காங்க. இதோட மட்டும் இல்லாமல் அந்த ஃபியூனரல் டைமில் அந்த சின்ன பொண்ணு என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. இதை வச்சு இப்போதைக்கு நல்லபடியாக எல்லாத்தையுமே முடி, இது தவிர வேற எந்த ஹெல்ப்னாலுமே என்கிட்ட கேளு, படிப்பு செலவாக இருக்கட்டும், இல்லை இசை கற்றுக்கிறதாக இருக்கட்டும், உனக்காக இருக்கட்டும், உங்கள் அம்மாக்காக இருக்கட்டும், எதுனாலுமே ஒரு அக்காவை நினச்சி நீ என்கிட்ட கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அண்ட் அந்த ஒரு டைமில் அந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஸ்வேதா மோகன் அவர்கள் அப்படி ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு யாரும் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. மித்ரா ரொம்பவே எமோஷனல் ஆகி கண்ணீரோட ஸ்வேதா மோகன் அவர்களுக்கு நன்றி சொல்லியிருக்காங்களாமா. அண்ட் இந்த ஒரு நியூஸ் அவங்களோட க்ளோஸ்டு சர்க்கிள் மூலியமாக வெளிவந்திருக்கு. இதை வெளியே சொல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லியிருந்திருக்காங்க. உண்மையிலேயே கிரேட் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க, சமீபத்தில் சூர்யா அவர்களோட 51வது பிறந்தநாள் வந்துருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு பிறந்தநாள் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லா சூர்யா ரசிகர்களுமே எதிர்பார்த்துருந்தாங்க. அதற்கு மிக முக்கிய காரணம் கருப்பு படத்தோட ரிலீஸ் தான். அது மிகப்பெரிய ஒரு தியேட்டர்கள் ஹிட்டாக மாறி இருக்கு. 300 கோடிக்கு மேலே வசூலிட்டு இருக்கு. சூர்யா அவர்களுக்கு ஒரு 12 இயர்ஸ் கழிச்சு மிகப்பெரிய ஒரு ஹிட்டாகவும் அமைஞ்சிருக்கு. அதனால் இந்த பிறந்தநாள் கண்டிப்பாக மிகப்பெரும் செலிப்ரேஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து 3 படங்கள் பண்ணுறாரு. அதில் ட்ரைலர் வரலாம், டீசர் வரலாம், டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வரலாம், இல்லை ஃபர்ஸ்ட் லுக் வரலாம் அப்படின்னு நிறைய எதிர்பார்த்தாங்க. பட் சூர்யா ஃபேன்ஸ் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு சோகம் அப்படின்னு தான் சொல்லணும். சூர்யா அவர்கள் அவரோட பிறந்தநாளை கொண்டாட வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா டெல்லியில் ஏகப்பட்ட மாணவர்கள் கல்விக்காக போராடிட்டு இருக்காங்க. இந்த ஒரு டைமில் என்னோட பிறந்தநாள் கொண்டாடுறது அனாவசியம் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ரசிகர்களுக்கு சொல்லியிருக்காங்க. மேலும் அவரோட பிறந்தநாளுக்கு ஸ்பெஷலாக எந்த ஒரு விஷயமே நடக்கலை. இதனால் த ஒன் அப்படிங்கிற ஹேஷ்டேக்கை மட்டும் ரசிகர்கள் ட்ரெண்ட் பண்ணியிருந்தாங்களே தவிர எந்த ஒரு விஷயமும் நடக்கலையே அப்படின்னு சூர்யா ரசிகர்கள் சோர்ந்து போயிருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.